அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் அனு. இது நம்மளோட சேனல் டாக்டர் அனு சித்தா கேர் அண்ட் வெல்னஸ். இந்த வீடியோ நம்ம சேனலோட வீடியோ. நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் சித்த மருத்துவம் அப்படிங்கிறத பற்றின விழிப்புணர்வு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதனால இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சித்த மருத்துவம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிம்பிளான இன்ட்ரொடக்ஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட், சித்த மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அதை பற்றின எல்லா விஷயங்களையும் நம்ம ஒரே வீடியோவில் கண்டிப்பாக சொல்லிட முடியாது. ரொம்ப எளிமையான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சித்த மருத்துவம் அப்படிங்கிறது தமிழர்களோட மிக பழமையான மருத்துவ முறை. தமிழகத்தில் மட்டும் இல்லை, உலகத்துலேயுமே மிக பழமையான ஒரு தொன்மையான மருத்துவ முறை தான் இந்த சித்த மருத்துவ முறை. சித்த மருத்துவ முறை அதில் இருக்கிற விஷயங்கள், மருந்து செய்கிற முறைகள், அந்த மருந்துகளுக்கு உண்டான பொருட்களை சுத்தி செய்கிற முறைகள், இது எல்லாத்தையுமே உருவாக்கியது சித்தர்கள். சித்தர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, உயர்ந்த ஞானம் பெற்ற மகான்கள். இந்த சித்தர்கள் முற்காலத்தில் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்து பலவித ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு நம்ம உடம்புக்கு நோய் வரும்பொழுது அதிலேருந்து எப்படி தற்காத்து கொள்ளணும், அதுக்கேற்ற மருந்துகளை அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. சித்தர்கள் பல வகைப்பட்டவர்களாக இருக்காங்க. இந்த சித்தர்களுக்கெல்லாம் தந்தையாக அகத்தியர் அப்படிங்கிறவரை சொல்கிறோம். அகத்தியரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கோயில்களில் அகத்தியருக்கு தனி சன்னதி கூட இருக்கும். இந்த அகத்தியர் தான் சித்த மருத்துவத்தோட தந்தை அப்படின்னு சொல்லி போற்றப்படுறாரு. இவர் மட்டுமல்லாது கொங்கணவர், போகர், புலிப்பாணி, திருமூலர், தேரையர், இது போல் இன்னும் பல சித்தர்கள் சித்த மருத்துவத்துக்கு பங்காற்றிற்கு போயிருக்காங்க. சித்த மருத்துவத்தோட அடிப்படையான கொள்கைகளில் ஒன்று என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தின்படி இந்த உடலும் இந்த உலகமும் ஒன்று, அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படிங்கிறது தான் பிரைமரியான ஒரு கொள்கை. இந்த உலகமானது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த உலகத்தை போலேயே தான் நம்மளோட உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது. அதனால் இந்த பஞ்சபூதமாகிய உலகத்தில் நடக்கிற மாற்றங்கள் நம்ம உடம்புலையும் மாற்றங்களை உருவாக்கி நம்ம உடம்புல இருக்கிற சமநிலையை பாதிப்படைய செய்யும். அடுத்ததாக சித்த மருத்துவ முறைப்படி நம்ம உடம்புல இயக்குவிக்கிற காரணிகள்னு பார்த்தோம் அப்படின்னா 3 தாதுக்கள் அல்லது 3 குற்றங்கள் அல்லது 3 தோஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாதம், பித்தம், கபம். இந்த வாத பித்த கபத்தை பற்றி அடுத்தடுத்து வர வீடியோக்களில் நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாதப்பித்த கபம் தான் நம்ம உடம்புல இருக்கிற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே, ஃபிசிக்கல் மென்டல் எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே அதுதான் பேஸ் சித்தர்கள் முறைப்படி. இந்த வாதப்பித்த கபம் தன்னோட அளவில் அதிகமானாலோ அல்லது குறைவாக இருந்தாலோ இந்த 2 நிலையிலுமே நமக்கு உடம்புல நோய்கள் ஏற்படும். இதை பேஸ் பண்ணி தான் மெயினாக சித்த மருத்துவத்தில் நாடி முறைப்படி அது வாத நாடியா, பித்தமா, கபமா, எந்த நாடி அளவில் அதிகமாக இருக்குது, எந்த நாடி அளவில் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நோய்களை கணிச்சுக்கிட்டு இருக்கு. சித்த மருந்துகள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது சித்த மருந்துகளால் உங்களுக்கு நோயோட மூல காரணத்தையும் சரி செய்ய முடியும். இந்த மருந்துகளை மருத்துவர் முறைப்படி, மருத்துவருக்குரிய பத்திய முறைப்படி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது பக்க விளைவுகள் இல்லாமல் நிவாரணம் பெறலாம். சித்த மருத்துவத்தில் நீங்கள் நோய்க்கு மட்டும் இல்லாது உடம்புல நோய்கள் வராமல் பாதுகாத்து கொள்வதற்காகவும் மருந்துகள் கூறப்பட்டுள்ளது. சில குறிப்பிட்ட வகையான மருந்துகளை குறிப்பிட்ட முறையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உடம்பில் எந்தவித நோய்களும் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். இதற்கு காயக்கற்ப மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு தனி பெயர் இருக்குது. இது சிறப்பு மருந்துகள். இது போன்ற விஷயங்களை நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம இந்திய அரசாங்கத்தால் சித்த மருத்துவம் அங்கீகரிக்கப்பட்டு ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு கீழே கொண்டு வரப்பட்டுள்ளது. சித்த மருத்துவம் முதன்மையாக தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டு வருது. தமிழ்நாட்டில் சித்த மருத்துவமானது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வரப்பட்டுள்ளது. இங்கே தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸில் யூஜி அண்ட் பிஜி டிகிரிஸை கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவுமே அலோபதி படிக்கிற மாதிரி 5.5 இயர்ஸ் கோர்சஸ் தான் படிக்கணும். இந்த வீடியோவோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சித்த மருத்துவம் பற்றி உங்களுக்கு இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், மூலிகை மருந்துகள் பற்றி, சித்த மருத்துவத்தோட அடிப்படைகள் பற்றி இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்கில் அதில் நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ.